நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பீர்க்கங்காயில் எப்படி பாலினேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி, பீர்க்கங்காயில் நிறைய பிஞ்சுகள் வருது, அது எல்லாமே காஞ்சி போய் வெம்பி விழுந்துருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பீர்க்கங்காய் பிஞ்சிலே வெம்பி விழுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியாக பாலினேஷன் நடக்காதது தான். இந்த மாதிரி பிஞ்சுகள் வெம்பி விழாமல் இருக்கணும்னா நம்மளே பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா ஓரளவுக்கு எல்லா பிஞ்சுகளும் காய் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி கொடி வகை காய்கறிகளில் பிஞ்சுகள் வர்றதுக்கு முன்னாடி ஆண் பூக்கள் தான் அதிகமாக பூக்கும். ஆண் பூக்கள் அதிகமாக பூத்ததுக்கப்புறம் தான் பெண் பூக்கள் பூக்க தொடங்கும். இப்போ பாருங்கள், நம்ம செடியில் பீர்க்கங்காய் எல்லாமே ஆண் பூக்கள் நிறைய இருக்குது, பெண் பூக்கள் இப்போ தான் வர தொடங்கியிருக்கு. இந்த ஆண் பூக்கள் பெண் பூக்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் காம்புகள் மட்டும் அதில் பூ மலர்ந்து இருந்ததுன்னா அது ஆண் பூக்கள். காம்புகளுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிஞ்சு பிஞ்சுக்கு அப்புறம் இதழ்கள் மலர்ந்து இருந்ததுன்னா அது பெண் பூக்கள். இதில் நம்ம எப்படி பாலினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஆண் பூக்களை நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா உள்ளார பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நடுப்பகுதியில் ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா மஞ்சள் கலரில் உங்கள் கையில் ஒட்டிக்கும். ஸோ இந்த ஆண் பூக்களை பறித்து இதோடைய இதழ்களை மட்டும் தனியாக கிள்ளிட்டு அதை நம்ம கொண்டு போய் பெண் பூக்களோட பாலினேஷன் பண்ணணும். அதாவது மகரந்த சேர்க்கையை நம்ம செயற்கையாக ஏற்படுத்தணும். அப்படி செய்யும்போது நம்ம பிஞ்சுகளை கையில் தொடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கையில் தொடாமல் வெறும் ஆண் பூக்களை மட்டும் பறித்து அதோட இதழ்களெல்லாம் எடுத்துகிட்டு, ஸோ இந்த மாதிரி பூக்களை கொண்டு போய் கிச்சு மூட்டி விட்டிங்கன்னா போதும். அது பார்த்திங்கன்னா பாலினேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பிஞ்சுகள் உதிராமல் நல்ல தரமான பிஞ்சுகளாக வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இது மாதிரி பிஞ்சுகள் வெம்புறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா இது மாதிரி பாலினேஷன் நடக்காமல் இருக்கிறது தான். ஸோ ஓரளவுக்கு பாலினேஷன்லாம் பண்ணி விட்டிங்கனாலே எல்லா பிஞ்சுகளும் காயாக ஆரம்பிக்கும். காயாக ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் அந்த காய் கொஞ்சம் பெருசாகி அதுக்கப்புறமா வெம்பி போகுது அப்படின்னா அதில் ஏதாவது பூச்சி தாக்குதல்கள் இருக்கும். அப்படி பூச்சி தாக்கல் இருந்ததுன்னா அதுக்கு ட்ராப் வச்சு பூச்சிகளை பிடிக்கலாம், அல்லது நம்ம பூச்சி விரட்டிகள் தெளிக்கலாம். ஸோ பூச்சி விரட்டி தெளிக்காமல் ட்ராப் வைக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி பிஞ்சுகளுக்கு மேலே ஒரு கொசுவலை மாதிரி தைச்சும் நம்ம மாட்டலாம். ஏற்கனவே இந்த கொசுவலை தைச்சு மாட்டுறதை பற்றி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.